Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பிளாஸ்டிக் வயர் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ரிட்டர்ன் gift எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இது செய்யிறது ரொம்பவே ஈஸி, வேகமாவும் செஞ்சு முடிச்சிரலாம். ஒரு கட் பிளாஸ்டிக் வயர் வாங்குனீங்க அப்படினா இந்த மாதிரி 10-12 ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் உங்களால செய்ய முடியும். இது உங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சின்ன குழந்தைகளுக்கும் இத நீங்க gift பண்ணலாம். இது எப்படி செய்யறது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். உங்களுக்கு நல்ல பிளாஸ்டிக் வயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் லிங்க் தர்றேன். அதை கிளிக் பண்ணி நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். பிளாஸ்டிக் வயர்கள் மட்டுமில்ல பீட்ஸ், ஹேண்டில்ஸ் இது மாதிரியான மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த ரிட்டர்ன் gift செய்யறதுக்கு நான் கொஞ்சமா வயர் எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி கூட போட்டுட்டு மீதம் இருக்கிற வயர் தான். இதை ஃபர்ஸ்ட் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். 1 feet ஸ்கேல் எடுத்துட்டு அதுல 2.5 அடி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெஷர் பண்ணிட்டு வயரை கட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 7 வயர் கட் பண்ணிக்கோங்க. இப்போ 7 வயரும் நான் கட் பண்ணிட்டேன். இனி ரன்னிங் வயர் எடுத்துக்கலாம். ரன்னிங் வயருக்கு 1 feet அளவுல எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இத இடது கையில வச்சுக்கலாம். அதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வயரை எடுத்துட்டு ஈக்குவலா மடிச்சுக்கலாம். ஈக்குவலா மடிச்சிட்டு இதுக்கு மேல இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கு அப்புறமா கீழே இருக்கிற இந்த திருமண வயரை மேல வச்சுக்கலாம். இந்த வயர் பண்டலோட நமக்கு ஜாயிண்டா இருக்கு. அதை கவனமா பார்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா கீழே இருக்க திருமண துண்டு வயர் இருக்கு பாருங்க. இதை இந்த லூப்புக்குள்ள விட்டுறலாம். விட்டுட்டு இந்த நாட்டை இழுத்து டைட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நாட் கிடைச்சிருச்சு. இந்த நாட்டுடைய லெஃப்ட் சைடு 1 feet இருக்கு. ரைட் சைடு பண்டலுடைய ஜாயிண்டா இருக்கு. இந்த நாட்டுக்கு மேலேயும் கீழே இருக்கிற ஒயர் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒயரை எடுத்துட்டு ஈக்குவலா மடிச்சு இதுக்கு மேல போட்டு நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி நாட்டுடைய ரைட் சைடுல நம்ம மீதம் இருக்க நாட்ஸ் எல்லாம் போட்டு வரலாம். மொத்தம் 7 நாட்ஸ் கிடைக்கும். 7 வயர்கள் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த 7 வயர்களையும் இந்த ரன்னிங் வயர்ல ஃபுல்லா ஜாயின் பண்ணிட்டு வந்துடலாம். இப்ப பாருங்க 7 நாட்ஸும் நம்ம போட்டு முடிச்சாச்சு. இனி ரன்னிங் வயரை 1 feet அளவு எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். இதுக்கு ஸ்கேல் அளவு எடுக்கணும்னு தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி இருக்கிற வயருடைய அளவு எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். இப்போ ஒரு லைன் போட்டு முடிச்சாச்சு. இதை 2 சைடும் நாட் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா இந்த லைனுக்கு மேலேயும் கீழேயும் தான் நம்ம லைன்ஸ் போட போறோம். இனி அடுத்து மீதம் இருக்க ரன்னிங் வயர் எடுத்துட்டு அதையும் 1 feet எடுத்துட்டு ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் வயரை அதுக்கு மேல சுத்திட்டு நாட் போட்டுக்கலாம். நீங்க ஆல்ரெடி ரன்னிங் வயர் கூடைகள் போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த பேஸ் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல பிகினர்ஸா இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் வயரை மடக்கி அதுக்கு மேல சுத்திட்டு நாட் போட்டுக்கலாம். இனி இந்த ரன்னிங் வயரை யூஸ் பண்ணி இந்த லைன் ஃபுல்லா நாட்ஸ் போடலாம். இந்த லைன்லயும் மொத்தம் 7 நாட்ஸ் கிடைக்கும். எல்லா நாட்ஸும் இழுத்து டைட்டா போடுங்க. அப்பதான் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இதே மாதிரி 7 நாட்ஸ் போட்ட பின்னாடி ரன்னிங் வயரை 1 feet விட்டு கட் பண்ணிடலாம். இப்ப பாருங்க 1 feet விட்டு நான் கட் பண்ணிட்டேன். இந்த லைன்லயும் நமக்கு 7 நாட்ஸ் கிடைச்சிருக்கு. இனி திருப்பி வச்சுட்டு கீழ் பக்கத்துலயும் இதே மாதிரி 7 நாட்ஸ் போட்டுடலாம். இதுலயும் அதே போல 1 feet அளவு மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நாட்ஸ் போட ஆரம்பிக்கலாம். ரன்னிங் வயரை ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கு மேல வயரை சுத்திட்டு நாட் போடுங்க. சென்டர் லைன்ல நீங்க நாட் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். சென்டர் லைனுக்கு மேலேயும் கீழேயும் தான் நம்ம லைன்ஸ் போடுறோம். இப்ப 2 பக்கமும் நான் லைன்ஸ் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா ரன்னிங் வயரை 1 feet விட்டு கட் பண்ணிடலாம். இதுல 3 லைன்ஸ் கிடைச்சிருச்சு. அடுத்து கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் பண்ணணும். அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப இதுல 7 வயர்கள் இருக்கு. இந்த 7 வயர்கள்ல நம்ம இனி ஃபர்ஸ்ட் வயரையும் லாஸ்ட் வயரையும் நம்ம விட்டுறணும். சென்டர்ல இருக்க இந்த 5 வயர்கள்ல மட்டும் நாட் போட்டு வரணும். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த மாதிரியே 1 feet அளவு ரன்னிங் வயர்ல மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம்.
அதுக்கப்புறமா இதுல இருக்க ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுட்டு செகண்ட் ஒயர்ல நாட் போட ஆரம்பிக்கலாம். ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு இந்த ரெண்டாவது இருக்க ஒயரை அதுக்கு மேல சுத்திட்டு நாட் போடுங்க. அடுத்து வந்து 5 நாட்ஸ் வந்து போட்டு வந்துருங்க. போட்டு வந்துட்டு லாஸ்ட் ஒயரை விட்டுறலாம். ரன்னிங் ஒயரை வந்து 1 feet மெஷர்மெண்ட் எடுத்துட்டு கட் பண்ணிருங்க. இப்போ இந்த லைன்ல வந்து 5 knots வந்து போட்டு முடிச்சிட்டேன். ரன்னிங் வயரையும் கட் பண்ணியாச்சு. இனி வந்து இதுக்கு மேல அடுத்த லைன் வந்து போட ஆரம்பிக்கலாம். அடுத்த லைனும் இதே போலவே ஃபர்ஸ்ட் ஒயரையும் லாஸ்ட் ஒயரையும் விட்டுட்டு சென்டர்ல இருக்க இந்த 3 ஒயர்கள்ல மட்டும் நாட் போடலாம். இதே மாதிரியே 1 feet அளவு வந்து ரன்னிங் ஒயர்ல ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இனி வந்து ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுட்டு செகண்ட் இருக்கு பாருங்க, அந்த ஒயரை இந்த ரன்னிங் ஒயருக்கு மேல சுத்திட்டு நாட் போடுங்க. இந்த லைன்ல 3 knots மட்டும் போடணும். இந்த மாதிரி 3 knots போட்டுட்டு லாஸ்ட் இருக்க ஒயரை விட்டுருங்க. ரன்னிங் ஒயரை வந்து 1 feet எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். இப்போ ஒரு சைடு வந்து நம்ம போட்டு முடிச்சாச்சு. இனி வந்து திருப்பி வச்சிட்டு அடுத்த சைட்லயும் இதே மாதிரி போடலாம். கீழ் பக்கமும் ஃபர்ஸ்ட் வந்து 5 knots போடணும். அதுக்கப்புறமா 3 knots போடணும். ஃபர்ஸ்ட் வந்து ரன்னிங் ஒயரை 1 feet எடுத்துட்டு ஃபோல்டு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இருக்க ஒயரை வந்து விட்டுட்டு அடுத்து இருக்கிற ரெண்டாவது ஒயரை இதுக்கு மேல சுத்திட்டு நாட் போடுங்க. 5 knots போட்டுருங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட் இருக்க ஒயரை விட்டுட்டு ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணிருங்க. 1 feet மெஷர்மெண்ட் எடுத்துட்டு கட் பண்ணிருங்க. இதே போல அடுத்த லைன்ல வந்து 3 knots போடுங்க. ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுட்டு ரன்னிங் ஒயரை வந்து 1 feet எடுத்து ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறமா செகண்ட் இருக்க ஒயரை இதுக்கு மேல சுத்திட்டு நாட் போடுங்க. இந்த லைன்ல 3 knots போட்ட பின்னாடி ரன்னிங் ஒயரை வந்து 1 feet விட்டு கட் பண்ணிருங்க. இப்போ பாருங்க, பேஸ் வந்து போட்டு முடிச்சாச்சு. மொத்தம் வந்து இதுல 7 லைன்ஸ் இருக்கு. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனா வரும். இப்ப இந்த மாதிரி திருப்பி வச்சு பாத்தீங்கன்னாலும் இந்த இடத்துலயும் 3 லைன்ஸ் வருது, இந்த சைட்லயும் 3 லைன்ஸ் வருது. நமக்கு எல்லா இடத்துலயும் ஈவனான ஷேப் கிடைச்சிருக்கு. இதுதான் பேஸ். இனி வந்து இதுக்கு மேல எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இனி வந்து இதுக்கு மேல் பாகம் போடுறதுக்காக மீதம் இருக்க ரன்னிங் ஒயரை எடுத்துட்டு எந்த இடத்துல வேணாலும் உள்ள இன்செர்ட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்க சாய்ஸ் தான். நான் இந்த இடத்துல உள்ள இன்செர்ட் பண்றேன். ஒரு 4-5 knot வந்து உள்ள இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உள்ள சொருகி விட்டுட்டு ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு நாட் போட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல இருக்க இந்த ஒயரை இதுக்கு மேல சுத்திட்டு நாட் போட்டுருங்க. இனி வந்து கண்டினியூஸா நாட் போட்டு வரலாம். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் கிடைக்குது. அப்படி இருந்தாலும் நீங்க வந்து அந்த இடத்துல நாட் போட்டு வரணும். நமக்கு அந்த இடத்துல ஒரு ஐங்கோண வடிவம் கிடைக்கும். இந்த மாதிரி 4 கார்னர்ஸ்லயும் நமக்கு ஐங்கோண வடிவம் கிடைக்கும். ஒவ்வொரு கார்னர்லயும் 2 ஐங்கோண வடிவம் கிடைக்கும். இந்த இடத்துல நாட் வந்து நல்லா இழுத்து டைட்டா போடுங்க. அப்பதான் வந்து நமக்கு ஷேப் வந்து சேஞ்ச் ஆகாம இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு கண்டினியூஸா போட்டு வாங்க. இந்த லைன் மட்டும் நல்லா டைட்டா கவனமா போடுங்க. எந்த ஒயரையும் மிஸ் பண்ணாம போட்டு வாங்க. இந்த சுற்றுடைய முடிவுல வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு இந்த சுற்றை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, ஒரு சுற்று வந்து ஃபுல்லா போட்டு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் நமக்கு ஐங்கோண வடிவம் கிடைச்சிருக்கு. ஷேப் வந்து இந்த மாதிரி கிடைச்சிருக்கு.
இனி வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு இந்த சுற்றை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இது வந்து ஆரம்பிச்ச நாட்டு. இப்போ இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்ல, இப்போ இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு பாருங்க, இது வந்து லாஸ்ட் நாட்டு. இந்த 2 நாட்டையும் இணைச்சு நம்ம ஏணிப்படி முடிச்சு போட போறோம். ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நாட் வந்து கொஞ்சமா லூஸ் பண்ணிட்டு மேல் பக்கமா தள்ளி விடலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு லூப் கிடைச்சிருக்கு பாருங்க. இனி வந்து ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி ரிவர்ஸா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. திருமண பகுதி மேலே இருக்க மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த லூப்குள்ள வச்சிடலாம். வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நாட்ல இருக்க இந்த ஒயரை இந்த லூப்குள்ள விட்டுடலாம். விட்டுட்டு இந்த நாட் வந்து நல்லா டைட் பண்ணிடலாம். இப்போ ஒரே நாட்ல அதுக்கு மேலே இன்னொரு நாட்டும் கிடைச்சிருச்சு, டபுள் நாட் கிடைச்சிருச்சு. இதுதான் வந்து ஏணிப்படி முடிச்சு. இந்த மாதிரி நீங்க நாட் போட்டீங்க அப்படின்னா தான் ஒவ்வொரு சுற்றுமே வந்து கம்ப்ளீட் ஆகும். இல்லைன்னா ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் குறைவாகவும் இருக்கும். நமக்கு வந்து ஃபினிஷிங் சரியா இருக்காது. இந்த மாதிரி போட்ட பின்னாடி ரன்னிங் ஒயரை பின்பக்கமா திருப்பி வச்சு பின்பக்கமா எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த நாட்ல இருந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் லைனா ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு இந்த ஒயர்ல இருந்து நாட் வந்து போட ஆரம்பிக்கலாம். இனி வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை, கண்டினியூஸா போட்டு வர வேண்டியதுதான். ஒவ்வொரு லைன் முடிவிலையும் ஏணிப்படி முடிச்சு போட்டு வாங்க. நீங்க வந்து ஒரே கலர்ல போட்டு வந்தாலும் சரி, இல்ல கான்ட்ராஸ்ட்ல நீங்க போட்டு வந்தாலும் சரி, ரொம்பவே அழகா வரும். இதே மாதிரி நான் பர்பிள் கலர்ல 3 லைன் போடுறேன். அடுத்து வந்து வேற கலர்ல 2 லைன் போடுறேன். வேற கலர் வந்து ஜாயின் பண்ணும்போது ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டு அடுத்த லைன் வந்து ஒயரை வந்து உள்ள இன்செர்ட் பண்ணிக்கிட்டு ஆரம்பிக்கலாம். ரொம்ப சேஞ்சஸ் எதுவும் இல்லை. அடுத்த கலர் ரன்னிங் ஒயரை வந்து ஒரு 4-5 நாட் வந்து உள்ள இன்செர்ட் பண்ணிட்டு இதே போல கண்டினியூஸா நம்ம நாட் போட வேண்டியதுதான். இதே மாதிரி ஃபுல்லா போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. மொத்தம் வந்து இதுல வந்து 5 லைன் போடணும், அவ்வளவுதான். நான் 5 லைனும் வந்து போட்டுட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க, 5 லைனும் நான் போட்டு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. பார்க்கவே ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு. இதை வந்து நம்ம திருப்பி வச்சுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு ஒயர்களை வந்து உள்ள இன்செர்ட் பண்ணிக்கலாம். 2வது லைன்ல வந்து ஒயரை வந்து இன்செர்ட் பண்றேன். இந்த மாதிரி ஒயர் வந்து எவ்வளோ லென்த் இருக்கோ அவ்வளோ லென்த்தும் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. நீட்டா இன்செர்ட் பண்ணுங்க. ஒரே லைன்ல வர்ற மாதிரி எல்லா ஒயர்களையும் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, எல்லா ஒயர்களையும் நான் இன்செர்ட் பண்ணிட்டேன். ரொம்ப அழகான ஒரு பவுல் நமக்கு கிடைச்சிருக்கு. பார்க்கவே ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு. இது வந்து நீங்க ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு 1/2 an hour இருந்தா போதும், இந்த கிஃப்ட்டை வந்து நீங்க ஈஸியா போட்டு முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.